சங்கீதம் 16:8 வாசிக்கலாம். என்ன சொல்ல? சரி, அசைக்கப்படுவதில்லை. அப்போது நம்மை காப்பாற்றுகிற தேவன் எப்படி காப்பாற்றுகிறார்? அசையாதபடிக்கு, அசைக்கப்படாதபடிக்கு காப்பாற்றுகிறார். விசுவாச பரீட்சைகள் வரும், சோதனைகள் வரும், இழப்புகள் வரலாம், தனிமைகள் வரலாம். வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை, வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் வரும் பொழுது அதனுடைய கசப்புகளும் நமக்கு சேர்ந்து தான் வருது. ஸ்தோத்திரம். வராத வரைக்கும் கசப்பு வர்றதில்லை. ஸ்தோத்திரம். அது இனிமையாக தான் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளோடு கூட ஒரு கசப்பு வருகிறது. அப்படி இருந்தாலும் கூட நாம் அசைக்கப்படாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிறார் என்று சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். எந்த நிலைமையிலையும் நம்மை காக்கிற தேவன் உத்தரவாதம் கொண்டிருக்கிறார். அவர் கேரண்டி கொடுக்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் என்று அவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். இன்பமான வாழ்க்கை கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது மறையும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு தெரியாது என்ன உண்டு? எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, அது ஆண்டவர் அறிவார். ஸ்தோத்திரம். ஆக இந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுகிறதற்கு ஒரு வாக்கு தராவிட்டால் நம்முடைய கதை பரிதாபமாயிடும். சந்தோஷமாக இருக்கும்போது நீ நல்லா இருந்துக்கோ, மற்ற நாளில் உனக்கு துக்கம் வந்தால், சோதனை வந்தால், இழப்பு வந்தால், தீராத துக்கம் வந்தால், தீராத வியாதி வந்தால், அது வந்தால், இது வந்தால் என்னை கேட்கக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, சும்மா சும்மா என்னை தொல்லை பண்ணக்கூடாது, என்கிட்டலாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா நம்ம கதை என்னாகிறது? இன்பமாக இருக்கும்போது ஓடி சுற்றி ஓடி நன்றி இல்லாதவனா ஓடினோம். ஆனால் நமக்கு துன்பம் வரும்போது தான் கர்த்தரிடத்துல ரொம்ப அதிகமாக அவர் அது ரொம்ப எப்போ தேவைப்படுறாரு? துன்பத்துலேயும் துக்கத்துலேயும் உபத்திரவத்துலேயும் தான் ஆண்டவர் ரொம்ப அவசியப்படுறாரு. மனுஷன் அவ்வளோதான், ஆண்டவரே போச்சே காணலையே, ஆண்டவரே ஐயையோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு மனுஷன் போவான். அது எல்லா மனுஷர்களுக்கும் அப்படி தான் இல்லையா? ஆக அந்த நேரத்தில் என்கிட்ட வரக்கூடாது நீ அப்படின்னாருனா என்ன ஆகிறது? இன்பமாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் வா, அப்போ நான் வரமாட்டேன்னு தெரியும். நீ வரமாட்டில்ல, எனக்கு தொல்லை இல்லை, போ, நீ என்கிட்ட வரமாட்டே, நீ இன்பமாக இருக்க ஓடு, எனக்கு தொல்லை இல்லை, என்னை விட்டுரு. துன்பமாக இருக்கும்போது வந்துடாத, அப்பவும் எனக்கு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எங்கே போக? ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறது, நம்முடைய துன்பத்தின் காரியங்களிலும் நாட்களிலும், இழப்பின் நாட்களிலும், சோதனை நாட்களில் முதலாவது உதவி செய்ய வல்லவர். அவர் எப்படா மனுஷனுடைய கடைசி கட்டம் வரும் என்று பார்த்து காத்திருந்து உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தெய்வம். மனுஷன் காத்திருக்க மாட்டான். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல், இவன் எப்படா விழுவான் பார்ப்பான், அப்புறம் வச்சுக்கிறேன். யானைக்கு ஒரு காலம் வந்தால் யார் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களோ எனக்கு தெரியல. அந்த பழமொழி மனுஷங்க யூஸ் பண்ணுற வார்த்தை. வந்துடமாட்ட, நீ வரமாட்ட, இரு வாரேன், என்கிட்ட வரமாட்ட, இரு அன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவான் மனுஷன். ஆனால் என் தேவன் பாருங்கள், இவன் என்னைக்கு சரிந்து விழக்கூடிய நேரத்தில் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கரம் என்னை, அந்த சறுக்கிற நேரத்தில் ஒரு கரம் வருதுண்ணா. சறுக்கிற நேரத்தில் நம்ம நல்லா இருக்கிறவனை காலை வாரி விட்டு மனுஷன் விழ பண்ணுவான். ஆனால் ஆண்டவரோ சறுக்குதுன்னு சொல்லும்போது, முடியலன்னு சொல்லும்போது உதவி செய்கிறார். என்னால் இனி ஓட முடியல, அப்போ உதவி செய்கிறார். ஐயோ சறுக்கியது ஆண்டு, உதவி செய்கிறார். அப்போது அவருடைய உள்ளமே உள்ளம் தனி, அவருடைய இருதயமே இருதயம். அதுபோல் மனுஷனுக்கு வரவே வராது. அது 10,000 ஒரு ஆள் அப்படி இருப்பானாங்கிறது கூட சந்தேகம் தான். அப்படி இருந்தாலும் கூட 100க்கு 100 அவரை போல் இருக்க முடியாது. 10,000 ஒருத்தன் இருந்தாலும் கூட 100க்கு 100 கர்த்தரை போல். ஏன்னா லிமிட்டட் பீப்புள். தப்பாக சொல்லலை, நமக்கு ஒரு எல்லை உண்டு. அன்பு காட்டுவதற்கும் எல்லை இருக்குது, விசுவாசிக்கிறதுக்கு எல்லை இருக்குது, நன்மை செய்கிறதுக்கு எல்லை இருக்குது. எல்லாமே ஒரு எல்லையோடு தான் இருக்கிறோம். அந்த எல்லையை தாண்டி ஜனங்களுடைய துன்பங்கள் துக்கங்கள் வரும் பொழுது நமக்கு பின்னால் போய்க்கிறோம், என்னால் இனி முடியாது அப்படின்ட்டு. அல்லேலூயா.
2 பேர் அப்படித்தானே செஞ்சாங்க. நல்ல மக்கள் தான். ஆசாரியன் நல்லவனா கெட்டவனா? ஊழியம் செய்கிறவன் நல்லவனா கெட்டவனா? ஆனால் குற்றுயிராக கடந்தவனை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருப்பானோ. சரி, அப்புறம் ஒரு இன்னொருத்தன் லேவி நல்லவனா கெட்டவனா? நல்லவன், ஊழியம் செய்கிறவன் தானே. வந்து என்ன பண்ணா? அவன் இது தப்பாக நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ஆங்கிளில் எடுத்தால் தப்பாக எடுக்கலாம். இந்த பாரு இவனுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது, இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது அவங்களால முடியாது. நீ அப்போ அந்த கோணத்தில் எடுத்தால் இது என்னால் இது செய்ய முடியாதே, இவனை கொண்டு நான் எங்கே சேர்த்து என்ன பண்ண முடியும்? ஐயையோ, எனக்கே கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டு வலி இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவனை தூக்கி சுமந்து போக ஐயையோ எனக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன வண்டியாக இருக்குது? ஸ்தோத்திரம், பெஞ்சுக்காராக இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்கு. இல்லை குட்டியானையாவது இருக்குதா என்கிட்ட? அதுவும் இல்லை, சைக்கிளும் கிடையாதாப்பா. இது என்னால் முடியாது. கோயிலில் வேணால் வந்து அவன் சேரட்டு, நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் அப்படி வேணால் சொல்லலாம். லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே அப்போது நல்ல சமாரியன்னு ஒருத்தன் வந்தான். அவன் செய்த வேலையே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுயநலம் இல்லாத ஒரு நல்ல சமாரியன். தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டான், வேறு வாகனத்தில் ஏற்றலை. அப்போ தன்னுடைய காரியங்கள் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய வாகனத்தை சேர்க்குறான்னா அவன் வேறு ஒரு நிமிஷம் லேட் பண்ணக்கூடாதுன்ட்டு எண்ணம். அதுதான் சுயநலம் அற்றவர்கள். அவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி அங்கே அப்ரூவல் வாங்கி இங்கே கையெழுத்து வாங்கி அங்கே இது வாங்கி இவன் செத்தே போயிடுவான். ஒரு நிமிஷம் லேட் பண்ணக்கூடாது. என்ன செய்யலாம்? எந்த ரிஸ்க் வேணால் எடுத்து ஒரு செகண்ட் இனி காலதாமதம் பண்ணாமல் இவனை காப்பாற்றிடணுங்கிற அந்த துடிப்பு. அதுதான் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். அவன் ஏற்றிக்கிட்டு முதல்ல காயங்களை கட்டி அவன் எண்ணெயை ஊற்றி, அப்போ எண்ணெய் பாட்டிலோடு வர்றான்னு அர்த்தம். அவன் எண்ணெய் பாட்டிலோட வர்றான். எல்லாத்துக்குமே எப்போவும் ஆயத்தம். எவனோ ஒருத்தன் குற்றீரை கடப்பான்னு சொல்லி தெரிஞ்சு வரல. அவன் எப்போதும் என்ன பண்ணிகிட்ருக்கான்? எண்ணெய் பாட்டிலும் அது இது ஆயத்தமாகி என்ன பண்ணலாம், அது எவனையாவது சுகமாக்கலாமா தேடி அலைஞ்சி திரிகிற மனுஷனாக இருந்திருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் தேடி அலைஞ்சி திரிஞ்சு தான் நம்மளை வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சார். ஸ்தோத்திரம். அவன் அங்கங்கே குற்றுயிராக இப்போ கடந்திருக்கிறான். நம்மெல்லாம் எங்கெங்கே, நான்லாம் எங்கேயோ குற்றுயிராக கடந்தேன். நீங்கள்லாம் எந்த மூலையில் எந்த தமிழ்நாட்டிலையோ எங்கேயோ குற்றுயிராக கிடந்தீங்களோ அவர் தேடி அலையாராக்குங்கப்பா. என்ன எவன்டா எங்கடா இருக்கான் கண்டுபிடி. ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ரேட் பிக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்கள்ல, ரேட் பிக்கர்ஸு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கு பொருட்கள் அது இது எல்லாத்தையும் இந்த ஒரு கம்பி ஒன்று வச்சுருப்பாங்க. நரிக்குறவர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க தேடிகிட்டே போவான். அப்படி குத்தி எல்லாத்தையும் பைக்குள்ளே போட்டுகிட்டே போவான். பிளாஸ்டிக்கு சில அள்ளுறவங்க இருப்பாங்க. சிலர் எலி பிடிக்கிறவனே இருப்பான். எங்கேயாவது எலி இருக்கா அதை பிடிச்சி கிடச்சது வேட்டை அன்னைக்கு. அதுபோல் இந்த பிளாஸ்டிக் அள்ளுறவங்க அவங்க வேறு எதையும் பார்க்கவே மாட்டாங்க. இப்படி பிளாஸ்டிக்கை அள்ளிட்டு இருப்பான், பாட்டில் அப்படி அள்ளிட்டு போயிட்டு அதை விற்று அவங்களுக்கு ஒரு காசு வரும். இப்போ கண்ணும் கருத்துமா அலையிறான் பார்த்தீங்களா. கனவுல கூட அப்படி தான் அலைவானு போல இருக்குது. அதுபோல் தேவன் அலைஞ்சி நம்மளை தெரிந்து கொண்டார். எங்கடா குற்றுயிராக கடந்த எங்கடா இருக்கான்? இங்கே இருக்கிறான், குப்பத்தொட்டில் இருக்கான், சாக்கடையில் இருக்கான், குடிச்சு போட்டு ஒருத்தன் சாக்கடையில் கிடக்கிறான், இங்கே பாரு ஒருத்தன் என்னத்தையோ விபச்சாரத்தில் இருக்கிறான். அது ஆண்டவர் தேடி அலைஞ்சி டஸ்ட்பினில் கடந்து குப்பத்தொட்டில் கடந்த நம்மளை தேவன் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி ஊற்றி அவருடைய எண்ணெயை ஊற்றி காயங்களை ஆற்றி சத்திரமாகிய சபையில் காயங்களை குணப்படுத்தினவராய் சேர்த்தார். காயங்களோட குற்றுயிராக சேர்க்கலை, அவர் முதல்ல குணப்படுத்திட்டார். ஏன்னா அந்த சுகம் சத்திரத்தில் கிடைக்காது. அதில் முதலாவது அவனுக்கு சுகம். அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தை என்கிறதான வார்த்தையை அனுப்பி சுகம், அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவருடைய மருந்து, காயங்களிலிருந்து புறப்பட்ட இரத்தம், அவருடைய தழும்புகள் எனக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய வசனம் என்னை ஆற்றுகிறது, அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்குகிறது, அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை போக்கி நீக்குகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய தழும்பு என்னை குணமாக்கும், அவருடைய இரத்தம் என் பாவங்களை போக்குகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தை அனுப்பி எனக்கு ஆறுதல் அளிக்கிறார்.
சுகம் தருகிறது. மனதளவிலே ஒரு சுகம் வேண்டும், மானசீக அளவிலே ஒரு சுகம் வேண்டும். அந்த சுகம் தேவனுடைய வார்த்தை, அது ஆறுதல் தான். அதனால் சங்கீதக்காரன் சொன்னான், நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் அசைக்கப்படுவதில்லை? அசைவு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் தாங்கிக்கிறார். அதை தாங்கிக் கொள்ள ஒரு பலத்தை தருகிறார், தப்பித்து கொள்ள ஒரு போக்கை உண்டாக்குகிறார். அவர் செய்யாவிட்டால் என்னால் முடியாதது. அல்லேலூயா. இனி யாரை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறார், எப்படி காக்கிறார்? தம்மோடு சஞ்சரிப்பவர்களை முதலாவது நோட் பண்ணிக்கொள்ள வேண்டியது, தன்னோடு சஞ்சரிப்பவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். அதை நோட் பண்ணிக்கொண்டு பிறகு வாசிக்கலாம். தம்மோடு சஞ்சரிப்பு, தோஸ் ஹூ வாக் வித் ஹிம். அல்லேலூயா. தம்மோடு சஞ்சரிப்பவர்கள், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நல்ல நண்பன் வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. அவரோட பேச பழகுகிறவர்கள் வேறு யாரோடையும் பேச ரொம்ப விரும்ப மாட்டார்கள். அவரோடு பழக ஆரம்பித்தவர்கள் அவர் கொடுக்கிற திருப்தியை போல வேறு யார்கிட்டையும் அந்த திருப்தியை பார்க்க மாட்டார்கள். எல்லார்ட்டையும் கொஞ்சம் விலகி போய் எப்படா அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு தன்னுடைய மனைவி பிள்ளைகளையே மறந்த ஏனோக்கு, மறந்து கைவிட்டு போகலை, அனாதையா இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அதிகமாக அந்த உறவில் வரக்கூடிய அந்த திருப்தி, அந்த இன்பம் மனைவி பிள்ளைகளோடும் வர முடியலையே, அப்படிங்கிற ஒரு மனுஷனோடு வர முடியல. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆதியாகமம் 6:9 நோவாவை குறித்து எழுதியிருக்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், இதெல்லாம் ஒன்றும் தெரியாத வசனம்லாம் கிடையாது, ரொம்ப பழக்கமான வசனம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான் இல்லை, சஞ்சரித்து கொண்டு இருந்தான்னா, நோவாவுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மருமக்கள்மார்கள் இருக்கிறாங்க. 8 பேர் இல்லவா? 8 பேர் இல்லவா? அப்போது 3 6 6 + 2 8. அப்போ இந்த 8 பேர் இருக்கிறாங்க, உலக வேலைகள் இருக்குது. அப்போது மற்ற காரியங்கள் எல்லாமே உலகத்தில் இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அந்த டென்ஸ் ரொம்ப ரொம்ப இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இல்லை, கடந்த காலம் இல்லை. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கிராமர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இலக்கணம் ஒன்று இருக்குல்ல, அந்த இலக்கணத்தை வச்சு தான் நம்ம கரெக்டாக நிலைமைகளை கண்டுபிடிக்கலாம். என்ன நிலைமை, அவன் நேற்று போயிட்டு வந்தான் அப்படின்னா நமக்கு நல்லா ஓ நிலைமை என்ன, இன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருக்கிறான், புரியலன்னா இலக்கணம் இல்லைன்னா 0. அது நேற்று போய் கொண்டு வந்து நாளைக்கு இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்னடா சொல்கிறான் இவன், நேற்று போயிட்டு வந்து நாளைக்கு இப்போ வந்து இன்னைக்கு இப்போது இந்த மாதிரி இப்படி சொல்லி பாருங்க, பைத்தியம் பிடிக்கும். ஏய் என்ன பேசுகிறான், ஒழுங்காக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறான்ல. இன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருக்கிறான், ஓ சரி அப்படியா, ஓகே. நேற்று போயிட்டு வந்தான், இன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருக்கிறான், நாளைக்கு முடிஞ்சால் போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது வாழ்க்கையில். இலக்கணம் மாத்திரம் இல்லைன்னா இந்த இலக்கணத்தை பாருங்க, சஞ்சரித்தான் இல்லை, அப்போ சஞ்சரித்து கொண்டிருந்தப்போ வாழ்நாளெல்லாம் அது இன்றி அமையாத ஒரு ப்ராக்டிஸாக. இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில் சில காரியங்கள் டெய்லி நம்ம செய்யணும். மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, இல்லை கணவன் பிள்ளைகள், எப்படியோ பிள்ளைகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எப்படியோ சில காரியங்கள் குடும்பங்களில் நம்ம டெய்லி செய்யணும். டெய்லி இப்போ சில நேரங்களில் காய்கறி வாங்குறவங்களும் இருப்பாங்க, இல்லை டெய்லி பால் வாங்கணும். அந்த மாதிரி டெய்லி செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அது என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சோம், கல்யாணம் ஆன அன்னைக்கு செஞ்சேன், அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோல் இந்த இடத்துல இவனை பார்க்கும்போது இது இவன் டெய்லி செய்யக்கூடிய காரியமாக தோணுது.
இவனுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரமாக இருக்குது பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. சஞ்சரித்து கொண்டிருக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக அவரோட தான். ஸ்தோத்திரம், அவரோட தான். ஸ்தோத்திரம். ஒரு கார்பெண்டர் இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறாரு. பயங்கர வேலை இருக்குது. வேலை நிறைய வேலை கொடுத்தாச்சு. அவர் வந்துட்டார் காலையில். திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது, அவங்க ஒய்ஃப்டேருந்து. அப்பா, எனக்கு இந்த இது இல்லை, அந்த ஒரு 2 முட்டை இல்லை, இது கொஞ்சம் காய் வாங்க வேண்டியிருக்குது, கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அப்போது ஒரு 11 மணிக்கு சொல்கிறாரு, இங்கே பாஸ்டர் நான் ஒரு 10 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்துடுறேன். ஒன்றுமே இல்லையா, நான் போய் வாங்கிட்டு வந்தேன், நான் தான் போகணும். சரி, போயிட்டு வாங்க. படக்குன்னு போகிறாரு. 10 நிமிஷத்தில் வேண்டியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு அவர் எண்ணங்கள்லாம் எங்கே இருக்குது? இழைச்சிட்டு பாதியில் இழைச்சிட்டு போயிருக்கிறாரு. அவன் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டே, நீ கொஞ்சம் சரியாக இழைச்சிட்டு நான் வர்ற வரைக்கும் எதுவும் செஞ்சு விடாத, நீ இது மாத்திரம் செய். இவன் இட உடமா இருந்துச்சு ஆணி அடிச்சு விட்டான்னா கதை கெட்டு போகும். இது மாத்திரம் செஞ்சு வை. வேகமாக போய் என்ன செய்கிற, வீட்டுக்கு வேண்டியெல்லாம் காரியம் வாங்கிட்டு டக் டக் டக். ஏன்னா அவங்க மனைவி பாவம் சிக்காயிருக்காங்க, அவங்களால போக முடியல, இவர் தான் போகணும். டக்குன்னு வந்துடுறார். அப்போ அவருடைய எண்ணங்கள் எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது, வேலை மேலே இருக்குது. சின்ன உதாரணம் தான். அதையும் செய்யணும். பாவம் அவங்க என்ன செய்வாங்க, இவங்க தான் போய் வாங்கி கொடுக்கணும். அப்போது எப்படி அது போல் இதை புரிஞ்சுக்குங்க. அதுபோல் அந்த உலக காரியங்களை செஞ்சுட்டு, ஆனால் மெயின் அது ஆண்டவர்னு ஆயிடுச்சு. ஆண்டவர்னு ஆயிடுச்சு. அப்போது மனைவி பிள்ளைங்க என்ன நினச்சிருப்பாங்களோ, சேர்ந்துட்டாரியா அந்த மனுஷன், அந்த ஆள் அவரோட சேர்ந்தாச்சு, அவ்வளவுதான், இனி நமக்கு கிடையாது போ. அப்பப்போ ஃபோன் பண்ணி முட்டை இல்லை அது இல்லைன்னு கூப்பிட்டுக்க வேண்டிதான் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்த நோவா என்ன அழகாக சஞ்சரித்ததாக வேதம் சொல்லுது. எத்தனையோ முறை நம்ம வாசித்தாலும் இந்த கோணத்தில் வாசிக்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிறதுனால இஸ் ஹேபிட்டே அப்படி ஆகிப்போச்சு, அவனுடைய பழக்கமே அப்படி ஆகிப்போச்சு. அப்போ அவனை காப்பாற்றாமல் தேவன் இருப்பாரா? ஒரு பேழையை உண்டாக்குனார். இவன் சஞ்சரித்ததுனால இவன் குடும்பத்துக்கும் காப்பாற்றப்படுது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ தம்மோடு சஞ்சரிக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் காப்பாற்றுவார். அப்போ தம்மோடு சஞ்சரிக்காத மக்களை ஆண்டவர் பொதுவான கிருபையிலே காப்பாற்றுகிறாரே ஒழிய அந்த பிரியம் இருப்பது இல்லை. ஆகவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரோடு நாமும் கூட அவர் சமூகத்தில் அதிகமாய் காணப்பட்டு அவரை நினைக்கிற தியானிக்கிற தியானம் எனக்கு இனிதாக இருக்கும் என்றது. எல்லா நேரத்திலும் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த 2வது அன்பை குறித்து பேசும்போது, அந்த அன்பு சாட்டிஸ்ஃபையிங் லவ், திருப்திப்படுத்துகிற அன்பு, அதை கொடுத்துட்டார் மனுஷனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கொடுத்தவர் அது வேண்டான்னு சொன்னால் கை விடுவாரான்னு, அதுதான் போன சண்டே. ஹல்லேலூயா. என்ன கிருபை, என்ன அன்பு வருது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு திருப்தி எதுலேயும் வராது, அவருடைய அன்பில் ஒன்று தான் திருப்தி வரும். ஸ்தோத்திரம். எந்த அன்பும் அவருடைய அன்புக்கு கீழே தான். மனைவியுடைய அன்பாக இருக்கட்டும், புருஷனுடைய அன்பாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய அன்பாக இருக்கட்டும், அப்பா அம்மாவுடைய அன்பாக இருக்கட்டும், யாருடைய அன்பு, நண்பனுடைய அன்பாக இருக்கட்டும், இல்லை பாஸுடைய அன்பாக இருக்கட்டும், வேலை செய்யும்போது தலைவர்களுடைய அன்பாக இருக்கட்டும், எல்லா அன்பும் கர்த்தருடைய அன்புக்கு கீழே தான். அவ்வளவு திருப்திப்படுத்துகிற அன்பு. அந்த அன்பு ஈஸியாக கிடைக்கும்போது தட்டிடணும். கிடைக்கும்போது வாங்கிடணும். இன்றைக்கி கிடைக்கிது. ரட்சிக்கப்பட்ட நம்ம அதை ருசி பார்த்துருக்குறோம். ரட்சிக்கப்படாதவங்க இன்றைக்கி தட்டி கழிக்கிறாங்க. நம்மளால் இயன்ற மட்டும் போய் உதவி செஞ்சு, இது கிடைக்காதியா உனக்கு, சீக்கிரத்தில் இந்த அன்பை பெற்றுக்கொள்னு சொல்லி அன்பின் தேவனை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அந்த அன்புக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா, அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுது. அந்த அன்பிலே காத்து கொள்ளுங்கள். யூதா சொல்லுகிறான், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு தேவ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவ அன்பில் உங்களை காத்துக்கொண்டு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு போட்டிருக்குது. உலகத்தை நேசித்து உலக அன்பு உள்ளே வரும் பொழுது தேவனுடைய அன்பு நம்மை விட்டு வெளியில் போயிடுது. ஒரு காலத்தில் நல்ல பிரகாசமாக இருந்ததான மக்கள் இன்று பிரகாசமாக இருக்க முடியலை. ஒரு காலத்தில் தேவனை நல்லா நேசித்த மக்கள் இன்று தேவனை நேசிக்காத நிலைமையில் பார்க்கிறோம். சரிவு, பின்மாற்றம், ஏதோ ஒரு வாழ்க்கையில் துக்கம், போராட்டம், அது நிமித்தம் சில கேள்விகள்,
கேள்விகளை கேட்டு அவரை புரிந்து கொள்ளாத நிலைமையில் அவரையே திருப்பி கேள்வி கேட்டு வாக்குவாதம் பண்ணி கடைசியில் அப்படியே சோர்ந்து போய் பின்வாங்கி போய் தேவ அன்பை விட்டு அவர்கள் விலகி போயிருக்கிறார்கள். அவர்கள் ஆலயத்தில் காணப்படாமல் போகிறார்கள், விசுவாசத்தில் காணப்படவில்லை. கடைசியில் அப்படி முடிவு கஷ்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, முடியெல்லாம் கடைசி நேரத்தில் ஆண்டவரே என்று கூப்பிடலாம், விசுவாசம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அவர்கள் எவ்வளவோ வளர்ந்து அன்பில் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்க வேண்டிய அவர்கள் காலப்போக்கில் அவர்கள் அன்பை இழந்து தவித்து அவர்களால் ஒன்றும் ஆசீர்வாதமாக இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போது சஞ்சரிக்கிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இனி ஏசாயா 26:3 நமக்கு இதுவும் நல்லா தெரிந்த மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம்தான். உம்மை உறுதியாய் அவரை காப்பாற்றுகிறது. எப்படி காப்பாற்றுகிறார்னா, ஃபஸ்ட் கிளாஸ் பூரண சமாதானம். பூரணம் என்று சொன்னால் முழுமையான சமாதானம். அந்த சமாதானத்துக்கு குறைவே இருப்பதில்லை, பஞ்சமே இருப்பதில்லை, குறைவும் இருப்பதில்லை. குறைஞ்ச சமாதானம் கிடையாது, குறைந்து போகிற சமாதானமும் கிடையாது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. குறைஞ்ச சமாதானம்னா என்ன அர்த்தம்? குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, குறைஞ்ச சம்பளம் தாங்க அப்படின்னா சம்பளம் கம்மி, குறைஞ்ச சம்பளம், அதுதான் குறைவு. குறைவில்லாதுன்னா அது என்றைக்குமே குறையாதுன்னு அர்த்தம். அப்போ குறையாத குறைவில்லாத சமாதானம், ஒருபோதும் குறையாத, அதே நேரத்தில் கொஞ்சோன்னு சொல்லாத நிறைவான ஒருபோதும் குறையாத நிறைவான சமாதானம். அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்குது பார்த்தீங்களா? சம்பளம் பயங்கர சம்பளம், ஒரு நாளும் அந்த சம்பளத்துக்கு பஞ்சம் கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் செத்த பிறகும் கூட குடும்பத்துக்கு கொடுக்குறான். அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அவனுக்கு என்ன கவலை? அதான் ஏன் தேடுறான் உலகத்தில், தேடுறான். ரட்டன் டாட்டான்னு ஒரு ஐயா இருந்தார், இப்போ இல்லை. அவர் கொஞ்சம் நல்ல மனசு உள்ளவர், ரொம்ப நல்ல மனசு உள்ளவர், கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இன்றைக்கி டாட்டா காரு, டாட்டா டீ, டாட்டா சால்ட்டு, எல்லாம் எடுத்தாலும் டாட்டாவே இருக்குது. டிசிஎஸ் டாட்டா கம்பெனி, அவ்வளவு தொழிற்சாலைகள். அவர் பெரிய டவுன்ஷிப்பே இருக்குது. நான் அந்த பட்டணத்துக்கு போயிருக்கிறேன் ஆண்டவருடைய வேலைக்காக. டாட்டா நகர்னே பேர், அதுக்கு பேர் டாட்டா நகர். அப்போது இந்த கொரோனா டைமில் நிறைய அவங்களுடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க இறந்துட்டாங்க, வியாதி கண்டு இறந்துட்டாங்க. அவருடைய உள்ளத்தை பாருங்களேன். இப்போ சப்போஸ் அவங்க 60 வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு இது, அதுக்கு மேலே இருக்க முடியாது. இப்போ சப்போஸ் ஒருத்தன் 40 இறந்துட்டான் கொரோனாவில் அப்படின்னா, இவர் அந்த வீட்டுக்கு போய் அந்த ஆட்களை பார்த்து 20 வருஷம் கடைசியில் என்ன சம்பளம் வாங்கியிருந்தாரோ மாதம் மாதம் அது பேங்க்கில் விழணுன்ட்டார். 20 வருஷம். அப்போ அவருடைய உள்ளம் என்னன்னா, இவனுடைய மனைவி பிள்ளைகள் என்ன ஆவாங்க? அந்த ஆள் போயிட்டார், பிரெட் வின்னர். அவர் தான் ஆகாரத்தை சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய தலைவன், வீட்டின் தலைவன். அவன் போயிட்டானே இன்னைக்கு. இது 10 பாத்திரம் விளக்கிட்டு பாவம் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது? இது சோகத்திலேயே முதல்ல போயிடும். 20 வருஷமும் அதே சம்பளம். அவர் ஒரு 25,000 ரூபா வாங்கினார்னா 20 வருஷம் 25,000 ரூபா போயிட்டே இருக்கும் பேங்க்கில். எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேருக்குன்ட்டார். அப்போ அந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குறைவு அவங்களுக்கு இல்லை. 25,000 ரூபா அழகாக பேங்க்கில் விழுகுது, சாப்பிட்டுட்டு வாழலாம். இவங்களுக்கு தொழிற்சாலையில் வேலை செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. சும்மா சாப்பிட்ரு, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு, அவ்வளவுதான். நீ என்ன வேலை வேணால் செஞ்சுக்கோ, அது வேறு விஷயம். இப்படியும் இன்றைக்கி ஆட்கள் இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அம்பானியையும் ரட்டன் டாட்டாவையும் இன்டர்வியூ பண்ணி கேட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருக்கிறீங்களே,
ஒரு நல்ல பணம். டாட்டான்னா டாட்டா, பிர்லா இவங்கெல்லாம் அப்போன்னு சொல்லுவோம். பிர்லான்னா யாருன்னு எனக்கு தெரியாது இப்போதைக்கு, ஆனால் டாட்டான்னு தான் நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா, இந்த ஆள் யார் பிர்லான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில்? ஆனால் டாட்டான்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியுதே. அப்போது கேட்டோன்னே டாட்டாட்ட கேட்டிருக்காரு, உங்களை அம்பானி உங்களை காட்டிலும் பணக்காரனாக இருக்கிறாரே, நீங்களும் ஒரு தேசத்தில் ஒரு நல்ல பணக்காரன் இருக்கிறீங்களே, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அம்பானி இஸ் அ பிஸ்னஸ் மேன். இந்த பணத்தை இப்படி போட்டு, அந்த பணத்தை அப்படி போட்டு, இந்த பணத்தை இப்படி போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, இதை போட்டு, தட் இஸ் அ பிஸ்னஸ். ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன், பட் ஐ எம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா நான் தொழிற்சாலைகளுக்கு நான் அதிபதி, நான் பிஸ்னஸ் மேன் கிடையாது. தொழிற்சாலைகளை நிறுவி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறான். என்னுடைய ப்ரொடக்ஷன், கார் தயாரிக்கிறேன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கார் தயாரிக்கிறேன், அதை விற்கிறேன் மார்க்கெட்டில், விற்று காசு திருப்பி எனக்கு வருது, அந்த காசில் ஜனங்களை வாழ வைக்கிறேன், அதில் எனக்கு லாபம் கிடைக்கிது, லாபத்தில் இன்னும் வேறு ஏதாவது தொழிற்சாலை அப்படின்ட்டு நான் போகிறேன். இப்படி நான் பணக்காரன் ஆனேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லிக்கங்க. பட் என்னையை பொறுத்த மட்டும் வாழ்வாதாரத்துக்கு நான் வழி வகுத்துறேன், நான் பிஸ்னஸ் மேன் கிடையாது. நான் என்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, அந்த உள்ளம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பளம், இந்த மாதிரி ஒரு சம்பளம் வாழ்க்கை, நான் போன பிறகும் கூட குடும்பத்துக்கும் அதே சம்பளம் கொடுத்து இத்தனை வருஷம் வாழ வைக்கிறேன்னு, அப்புறம் நிறைவு, அது குறைவும் குறையாது, காலத்தால் அது அழியாத ஒரு சம்பளமாக இருந்தால் இதைத்தானே வாஞ்சி உட்கார்ந்துட்டுருக்குறோம். ஸ்தோத்திரம். அது யார் தர்றா? ஏதோ 1-2 ஐயாமார்கள் இப்படி தர்றாங்களே ஒழிய, மற்றபடி நம்ம உயிரோடு இருக்கும்போதே சம்பளத்தை குறைச்சி அதை பண்ணி இதை பண்ணி காலி பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் பூரணமும் அளவில்லாத சமாதானம், பூரணமும் அளவில்லாத. இப்படி தான் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறார். சொன்னவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் சத்திய தேவன். அல்லேலூயா. இனி அடுத்து சங்கீதம் 116 6வது வசனத்தில் ஒரு உண்மை அங்கே இருக்கிறது பாருங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கபடமில்லாத உள்ளங்களை கர்த்தர் காப்பாற்றுவதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் அங்கே ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அந்த ஒரு கண்டிஷன் என்னென்னா, நம்ம உள்ளத்தில் கபடம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அல்லேலூயா. இப்போ கபடு அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். கபடமாய் ஆணையிடுதல் 15வது சங்கீதத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, கபடாய் ஆணையிடாதவன் இருக்கிறவனே. ஸ்தோத்திரம். கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. அப்போ அந்த உள்ளத்தில் சுத்தம், அந்த கபடில்லாத, இதோ கபடற்ற இஸ்ரவேலன். அப்போ அவனை மாத்திரம் தனியாக குறிப்பிட்டு தேவன் சொல்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்களில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஆள், நாத்தான்வேல்னு ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ கபடற்ற இஸ்ரவேலன். அப்போ அவன் என்ன ஏதாவது பொட்டுக்கடலை விற்றுக்கிட்டு தான் இருந்தான்? இல்லை. அவன் ஆண்டவரை கூப்பிட்டானா, ஆண்டவரே இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டானா என்ன? என்னை பற்றி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டானா என்ன? ஒன்றும் கேட்கல. அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து, இதோ கபடற்ற இஸ்ரவேலன். அப்பா, இந்த வார்த்தை கிடைச்சோன்னே அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் அப்படி, அந்த உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளமாக இருக்குது. அந்த உள்ளம் சுத்தமான உள்ளமாக இருக்குது. ஆண்டவர் பார்த்து பேசாமல் இருக்க முடியல, கமெண்ட் அடிக்காமல் இருக்க முடியல. சிலர் வேறு விதமாக மனுஷன் கமெண்ட், போகுது பாரு குரங்கு அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரங்கு புத்தி இருக்கிறதுனால சும்மா இருக்க முடியல. போகிற கழுத பாரு, போகுது பாரு, போகுது, ஏய் பார்க்காத, பேசாத அப்படிங்கிறான். ஆனால் ஒருத்தனை பார்த்து, நல்ல மனுஷன் போகிறான் ஐயா அப்படிமா. சிலர் யாராவது இறந்து போயிருப்பாங்க, படம் ஒட்டியிருப்பாங்க, போயிட்டார் அப்படின்னு, நல்ல மனுஷன் போயிட்டான் ஐயா அப்படிமா. நம்ம பகுதியில் ஒரு டாக்டர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் படம் ஒட்டியிருந்தாங்க.
ஊர் உலகமெல்லாம் அழுதுச்சு. 5 ரூபா டாக்டர்னாங்க. 5 ரூபா டாக்டர். டாக்டர் கோபால் ராவ்னு இன்னொருத்தர் இருந்தார். அவரும் இதே மாதிரி 5 ரூபா டாக்டர் தான். 5 ரூபா 1 ரூபா டாக்டர். சில நேரங்களில் ஒன்றும் முடியலன்னா போயிடுன்றார், ஃப்ரீயாகவே போ, சரி பரவாயில்ல போ அப்படின்னு. இப்படின்னு டாக்டர்கள் இருந்திருக்கிறாங்க. வலது காலை வைத்தால் 1000, இடது காலை வைத்தால் 10,000 அப்படிங்கிற டாக்டர்களும் இருக்காங்க. ஐயோ இவன் எவ்வளோ லஞ்சம் கொடுத்து படித்தானோ அதெல்லாம் திருப்பி எடுத்துடணுங்கிற ஒரு முடிவோடு வந்து ஸ்டெத்தை மாட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கிறார் ஐயா. பக்கமே போயிடக்கூடாது, ஆளை விடு, என்ன இதெல்லாம் போகக்கூடாது. சில டாக்டர்ஸ்லாம் வாங்க சும்மா இப்படி பிடிப்பாங்க. ஏதோ 2 இத்தினோண்டு இந்த மருந்து இருக்கும், மண்ணை உருட்டி கொடுக்குற மாதிரி 2 மருந்து கொடுப்பாங்க. இது மண்ணாக நிஜமாகவே இருக்கும், வாசனை இருக்காது, ஸ்மெல் இருக்காது. போடு போ போ போன்றாங்க. சிக்னஸ் தீந்துடும், போயிடும், குணமாயிடுவான். இந்த ஆளுடைய உள்ளம் எப்படியோ அந்த ஆளுடைய நல்ல உள்ளமே நம்மளை சுகமாக்கும் போல் இருக்குது. நல்ல டாக்டர்கள். அப்போது சொல்கிறோம்ல, நல்ல ஐயா போயிட்டாரு அப்படின்ட்டு. அதுபோல் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரால் கமெண்ட் அடிக்காமல் இருக்க முடியல. ஒருத்தனை பார்த்து இந்த கவடாட்டு அப்படின்ட்டார். அப்பா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வேற இவன் கேட்டான். அது எப்படி தெரியும்? நான் அந்த மரத்துக்கு இல்லை நின்னேன். அப்படி இல்லைப்பா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி ஆண்டவரே, உள்ளம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உள்ளம். இந்த மாதிரி உள்ளம் இருக்கவனை காப்பாற்றாமல் இருக்க முடியுமா? இவனை விட்டுடலாமா? கைவிட முடியுமா? தள்ளிவிட முடியுமா? அதான் நமக்கு அப்படி இருந்தால் நம்மளும் அதே தான் இருப்போம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அடுத்து 1 வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். 31:23 சங்கீதம் 31:23. பூரணம்னா நம்ம பூரண சமாதானம்னு பார்த்தோம்ல, குறையாத சமாதானம். அதுபோல் குறையாத தண்டனையும் தருவார்னா. இடும்பு செய்கிறவனுக்கு என்ன தண்டனை? பூரணமான பதில். கொஞ்சம் கொசுறு ரேஷனில் பதில் கொடுக்க மாட்டார். கொடுத்தார்னா சும்மா கொட்டிடுவார். எது? அடுத்த சைடில். ஆனால் இடும்பு செய்கிறவனுக்கு. ஆனால் அடுத்து உண்மையுள்ளவனையோ தற்காக்கிறார். அந்த இருதயத்தில் உண்மை, சுத்தம், அந்த உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் பொய் தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அந்த இடும்பு செய்கிற, அந்த பொய் பேசுகிற கபடல்ல ஒரு தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டு கொள்கிற கபடஸ்தன் சபிக்கப்படும். அப்போ அந்த கபட்டு உள்ளம் எவ்வளோ சாபத்தில் போயிடுது இல்லையா? அப்போ உண்மையுள்ள இருதயம் அல்ல, உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காக்கிறார் அப்படின்னு போட்டு இன்னும் ஒன்று பார்க்கலாம். சங்கீதம் 91:1. சர்வ வல்லவருடைய நிழல் தான். யார் காப்பாற்றப்படுகிறார்? நல்ல ஜெபிக்கிற மனுஷர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஜெப வாழ்க்கை நல்ல சுத்தமாக வச்சிருக்கிறவங்க, ஜெப வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் ஜெபித்து, இப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் காப்பாற்றப்படுகிறான். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அடைக்கலம். அந்த 91 அப்படியே தொடர்ந்து வாசித்தா 2வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவரின் கர்த்தரின் என் கோட்டையும் நீர் என் அடைக்கலமும், என் அடைக்கலமும் என் கோட்டை. அடைக்கலம்னா அடைக்கல பட்டணம், இங்கே போய் அடைஞ்சிக்கலான்னு அர்த்தம். அடைக்கலத்தில் அடைஞ்சிக்கலாம். அதாவது யாருமே என்ன செய்ய முடியாது, அதை நம்ம தொட முடியாது. 6 அடைக்கல பட்டணங்களை தேவன் அன்னைக்கு வைக்க சொன்னார். அல்லேலூயா. இப்போ குற்றம் செய்தவன், தண்டிக்கப்பட வேண்டியவன் முதல்ல அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிட்டான்னா அவனை விசாரித்த பிறகு தான் அவனை என்ன செய்யணும்? தண்டிக்கப்படணும். இல்லைன்னா கொலையே செஞ்சுட்டு வந்தால் கூட அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்துட்டான்னா அவன் தண்டிக்கப்படக்கூடாது. விசாரித்த பிறகு, நீதிபதிகளால் விசாரித்த பிறகு தான் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியன் செய்யணும். அது ஆக அடைக்கலம் அப்படின்னு வரும்போது ஸ்தோத்திரம், அவர் தான் நமக்கு அடைக்கலம், மறைவு, உறைவிடம். அப்போ உன்னதமானுடைய மறைவுன்னு சொல்லும்போது அது ஜெப வாழ்க்கையை குறிக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெப நிலையிலேயே, ஜெபத்திலேயே, அவருடைய அடைக்கலத்திலேயே இருப்போமாக. ஆமேன். ஒரு நோவா
சஞ்சரித்தான், சஞ்சரிக்கிறவர்களை தேவன் காப்பாற்றினார். பூரண உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவனுக்கு பூரண குறையாத அழியாத காலத்தால் இருக்கக்கூடிய சமாதானம். மூன்றாவது, கபடமில்லாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நான்காவது, உண்மை உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். ஐந்தாவது, எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. உடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தரை நம்புவோம், காப்பாற்றப்படுவோம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். ஆமேன். அப்பா, சஞ்சரித்தான்ங்கிறதுக்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தான்ங்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் உண்டு. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக தேவனை தேட இன்று நாம் ஆரம்பிக்கலாம். தேடுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் தேடுங்கள். ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் ஜெபியுங்கள். அவரோடு உலாவுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் உலாவுங்கள். ஸ்தோத்திரம் உலாவுமாக. அவரை தியானம் பண்ணுகிற அந்த தியானத்தில் அதிகப்படுத்துவோமாக. அவரே நமக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தரை என் வலது பார்சத்தில் நான் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே, அதிகாலை நேரத்தில் வாரத்தின் மையப்பகுதியில் கொஞ்ச நேரம் உம்மை துதிக்கவும் பாடவும் உம்மை புகழவும் போற்றவும் உம்முடைய வார்த்தைகளால் உம்முடைய இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் சகாயம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய நல்ல நாட்களிலே எங்களோடு கூட இருக்கிறீர். ஆனால் எங்களுடைய துக்க நாட்களிலும் இழப்பின் நாட்களிலும் சோகத்தின் நாட்களிலும் சோதனை நாட்களிலும் நான் இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்கள் நிலைமை என்னாகிறது? எங்களை காப்பாற்றுகிற தெய்வம் யாரெல்லாம் காப்பாற்றுவீர்? நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் எங்களுக்கு முன்னாலே சென்றதான பரிசுத்தவான்கள் எங்களுக்கு மாதிரியாக இருந்தார்கள். அவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறீர். எங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கிறீர். அதுபோல் இருங்கள் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். நிச்சயமாக எங்களுக்கு அடைக்கலம் உண்டு. ஆகவே இந்த காரியங்களில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தகப்பனை முன்னேறி போக கர்த்தர் சகாயம் பண்ண ஜெபிக்கிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் எங்கள் மணவாளன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.